ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருந்த பெரிய காட்டில் ஒரு முட்டாள் சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் கர்ணன். கர்ணன் மிகவும் ஆளாசிகிய சிங்கமாக இருந்தது. வேட்டையடிக்க வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் இருந்தது. ஒரு நாளில் கர்ணன் வனப்பகுதியில் புல் தின்னிக் கொண்டிருந்த ஒரு மாட்டை பார்த்தது. அந்த மாட்டின் பெயர் முரளி. முரளி மிகவும் மெதுவாகவும் அமைதியாகவும் இருந்தது. அதற்கு பாதுகாப்பு உண்டாக என்று கர்த்தாவிடம் நம்பிக்கை வைத்திருந்தது. கர்ணன் முரளியை பார்த்து, நான் இன்று உன்னை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஆனால் அதற்கு பெரும் சோம்பேறித்தனத்துடன் இருந்ததால் வேட்டையடிக்க எவ்வாறு போக வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த நாள் கர்ணன் யோசித்து, நான் இந்த மாட்டை எப்படி பிடிப்பது என்று தன் தலையில் தட்டிக் கொண்டிருந்தது. அது ஒரு யோசனைக்கு வந்தது. நான் முட்டாளாக காட்டியிருக்கிறேன், ஆனால் அதனாலேயே இந்த மாட்டை ஏமாற்ற முடியும் என்று நினைத்தது. கர்ணன் முரளியை அணுகி, முரளி, நான் உன்னிடம் ஒரு தன்னம்பிக்கை செய்தி கூற வேண்டியிருக்கிறேன். உன்னுடைய நல்ல இதயத்தை நான் நேசிக்கிறேன். எனவே நீயும் என் நண்பனாக வேண்டுமென் நினைக்கிறேன் என்றது. முரளி அதை நம்பி, சிங்கமே, உன்னுடைய வார்த்தைகள் என்னை மகிழ்ச்சியாக்கின. நான் உன்னுடைய நண்பனாக இருப்பேன் என்றது. சில நாட்கள் கர்ணன் முரளியுடன் சேர்ந்து அதனோடு புல் தின்னும்போது எவ்வளவு நேரம் கூட காத்திருப்பது என்று பார்த்து கொண்டது. ஒரு நாள் கர்ணன் முரளியிடம், நமக்கு அதிகமான புல் இல்லை, பசியார எது செய்வது என்று கேட்டது. முரளி, இது ஒரு பெரிய காடு, நாம் மேலும் புல் தேடலாம் என்றது. கர்ணன், நான் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறேன். என்னுடைய நண்பனாக இருந்தால் நீ என்னை கொஞ்சம் பசியாக இருக்க உதவ வேண்டும் என்றது. முரளி, நான் உனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் நான் உன்னிடம் ஒரு விளக்கம் தருகிறேன். நீ ஒரு சிங்கமாக இருக்கிறாய். நீ தைரியமாக வேட்டையடிக்கலாம். அதனால் நான் உனக்கு உதவலாம் என்றது. கர்ணன், நீ எனக்கு உண்மையான நண்பனாக இருக்கிறாய். முரளி, இப்போது என்னிடம் வேட்டையடிக்க ஆற்றல் கிடைக்கிறது என்றது. அப்போது கர்ணன் தனது முட்டாள்தனத்தை உணர்ந்து மாட்டை வேட்டையடிக்க முயற்சி செய்யவில்லை. முரளி அதனுடைய தன்னம்பிக்கையை அளித்தது. அதை உணர்ந்து கர்ணன் மாட்டை கைவிட்டது. அந்த நாளின் கதை, முட்டாள்தனத்தை விட்டுவிட்டு புத்திசாலித்தனத்துடன் நடந்து சிங்கம் மற்றும் மாட்டு மிகச்சிறந்த நண்பர்களாகி காடு முழுவதும் அமைதி பரவ ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர்.